வாழ்க வளமுடன். Why we need our body? நமக்கு இந்த உடம்பு எதற்கு தேவை? இந்த உடம்பின் மூலம் என்ன செய்யலாம்? இந்த உடம்பின் மூலமாக தான் அறம், பொருள், இன்பம் எல்லாமே நம்ம சம்பாதிக்கவும் முடியும். அதை தாண்டி நம்ம பேரின்ப நிலையை அடைய முடியும். இதை குறித்து திருமந்திரத்தில் திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பு அழிந்து விட்டால் அவர் உயிராலும் அழிந்து விடுகிறார். திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே. அதாவது இந்த உடம்பிற்கு வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? இந்த காற்று தேவை, நீர் தேவை, நல்லபடியாக உணவு தேவை, ஞானம் தேவை. இவைகளை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் பொழுது தான் இவைகளை எடுத்துக்கொண்டு அவை சக்தி ஆற்றலாக மாற்றி அதன் மூலமாக நம்ம அடுத்த லெவலான பேரின்ப நிலைக்கு செல்ல முடியும். இதை தான் திருமூலர் உடம்பிற்கான முக்கியத்துவமாக சொல்கிறார். அதற்கும் மேலாக உடம்பினை முன்மை இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான், உடம்பினை யான் இருந்தே ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்கிறார். இந்த உடம்பிற்குள்ளே முதல்ல அவர் இழுக்கா நினைத்தாலும் உடம்பிற்குள்ளே தான் உருப்பொருள், நமக்குள்ளே தான் அந்த தெய்வ நிலை இருக்கிறதை அறிந்து கொண்ட பின் உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான். அந்த தெய்வ நிலை அறிஞ்சுக்கிட்டாரு. அதனால் உடம்பினை யான் இருந்தே ஓம்புகின்றேனே, உடம்பினை தான் இப்பொழுது பாதுகாத்து தொழுகிறார் என்பது தான் இந்த திருமூலருடைய பதிக்கம். இதன் மூலமாக உடம்புன்றது நம்மளுக்கு எவ்வளவு அவசியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பது நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன்.